ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஆண்டவராகிய தேவன் யாக்கோபுக்கு, அவனுடைய பேர் யாக்கோபுன்னா டிசீவர்னு அர்த்தம், அவன் ஏமாற்றுக்காரன் அர்த்தம். பட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் ஹிஸ் நேம். அந்த பேர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, ரொம்ப பிடிக்கல. எவ்வளோ ஆசீர்வாதம்னு அலைவான். அண்ணன்ட்ட போய் என்ன பண்ணுவான், அவனுடைய புத்திர சுகாரத்தை கொடுணுமா. அதுக்கப்புறம் அப்பாட்ட போய் என்ன பண்ணுவான், நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவான். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்தில் அவனுக்கு பயன் கொடுக்கவில்லை. 2 பரிவாரங்களோடு கூட வரான். அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்கள் கூட வரான். ஆடு மாடுகள் மந்தைகள்லாம் பயங்கர ரிச்னஸ் இருக்குது. பட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் த வெல்த். அந்த அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் விரும்பலை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன்கிட்ட இல்லை, எல்லாமே ஏமாற்றி வாங்கின ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, யாக்கோபை எதிர்கொள்ள நிற்க ஏசாவோட கூட இருந்தவர்கள் 400 பேர். எப்போ யாக்கோபு வருவான், அவனை நம்ம அடித்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏசாவோட ஆட்கள் 400 பேர். ப்ரெஸ்ஸிங் ஃபார் த பிளெஸ்ஸிங். இவன் மாறா எதுக்குன்னா, ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டு ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும், வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அப்படி சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் யாக்கோபை மாத்திரம் அழிக்க அவங்க வரல, யாக்கோபோட பிள்ளைங்களை அழிக்க வந்திருக்காங்க, யாக்கோபோட மனைவி அழிக்க வந்திருக்காங்க, யாக்கோபோட உடைமைகளை அழிக்க வந்திருக்காங்க. உங்களை எல்லாத்தையும் அழிக்க வந்த நேரத்தில் யாக்கோபு மிகவும் பயந்து போனான். எல்லாத்தையும் என்ன பண்ணான்னா, ஆண்டவர் சமூகத்தில் அவன் போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி he was afraid about his future. எதிர்காலத்தை கொடுத்து அவன் பயப்பட ஆரம்பித்தான். பிரியமான தேவ ஜனமே, அவனுடைய பயம் என்னவென்று சொன்னால், இனி என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இனி எப்படி நடக்கும், பிள்ளைகள்லாம் மறித்து போயிட்டா, மனைவிகளெல்லாம் கொன்று போயிட்டா என்ன நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதே சம்பவம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 22ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். எங்க கடந்தானா? யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்தான். யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்தான். தனிமைப்படுத்துறான், போதும் வேணாம், இங்கே நிப்பாட்டிடுறேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணல, கூட்டிகிட்டு போல, இந்த தவறு செஞ்சது நான். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது மன்றாடி ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அவளை எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தி ஆற்றை கடந்து அப்புறம் போய் தனித்திருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய ப்ராப்ளம் யாருன்னா ஏசா தான், அவனோட அண்ணன். அவனோட ப்ராப்ளம் என்ன, அவனோட இஷ்யூ என்னன்னா அவருடைய அண்ணன் ஏசா. ஸோ அவன் எப்படியாவது என்ன பண்ணணும், இவங்கள்ட்ட காப்பாற்றுற ஒரே வழி என்னன்னா தேவ சமூகத்தில் வர்றது தான் பாதுகாப்பு. ஏசா எதுக்கு வருகிறான் என்று சொன்னால், அவன் கொலை செய்ய வருகிறான் என்று சொன்னால் அவங்களோட வாக்கு தத்துவம் அப்படியாக இருக்குது. நீ படிச்சிக்கின்னா எல்லாத்தையும் ஈசாக்கு ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது, ஏசாவை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதித்தார்னா, வசனம் சொல்லுகிறது 27:40 படிங்களேன். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். அப்புறம் யாக்கோபு தன் தகப்பனை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஆமென். சொல்லிட்டே இருக்கான், ஒரு நாள் வருவான் யாக்கோபு என்கிட்ட வருவான், நான் கொன்று போடுவேன். அவன் நினைச்சான் யாக்கோபை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். பட் அது அந்த நேரம் இது கிடையாது.
யாக்கோபு பயந்தது என்னன்னா ஏசா இஸ் த ப்ராப்ளம், ஈசா இஸ் த ப்ராப்ளம் ஃபார் ஹிம், ஈசா இஸ் மை இஷ்யூ. ஈசாவை தான் இப்போ ஏசா தான் என்னுடைய ப்ராப்ளம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க இருக்கிறார். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது, நீங்கள் கைவிடப்பட்ட இருக்கிற வேளையில் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறபடினால் எந்த இஷ்யூவாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், என் ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை ஆண்டவராகிய தேவன் விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தனிமையிலே தனித்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். தனிமையிலே நிற்க ஆரம்பித்தான். மேக் யுவர் செல்ஃப் அலோன், ஐசோலேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வேணும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் வந்து அமருங்கள். யாக்கோபு என்று சொன்னால் டிசீவர், ஏமாத்துக்காரன், இது இவனுக்கு பிடிக்கல. யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் நிறைந்தவன். யாபேஸ்க்கு அது பிடிக்கல. அவன் சொன்னான், ஒரு நாள் என் பேர் மாற்றப்பட வேண்டும். துக்கம் நிறைந்தவன். பார்க்குறவங்களாம் துக்கம் நிறைந்தவன். யாக்கோபை பார்க்குறவங்களாம் இவன் ஏமாற்றுக்காரன். எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க, ஏமாற்றுக்காரன். நான் ஏமாற்றுக்காரன் இல்லை, ஐ வாண்ட் டு பி எ பவர்ஃபுல் மேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். 25ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு, அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. பிரேயர், இந்த மாதிரி பிரேயர் வேணும். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். இந்த ஒரு பிடிவாதமான ஒரு ஜபம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துட்டு தான் போவார். இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ வந்தால் உட்காந்து ஜபித்தோம் போனோன்னு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் யாக்கோபோட ஜபம் போராடுற ஜபம். அவன் போராட ஆரம்பித்தான். நல்லா பாருங்க, ஒரு தேவதூதன் கூட வல்லமை வந்து சாதாரணது கிடையாது. ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை கொண்டு போட்டான். அசிரியா படையில் இருந்த வீரர்கள்லாம் 1,85,000 பேரை கொண்டு போட்டான். ஆனால் யாக்கோபு தனி மனிதன் நின்று அந்த தேவதூதனோட போராடுகிறான். அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் ஊதுனா பொத்துரு கீழே விழுந்துருவார். ஆனால் ஆண்டவரே அலோவ் பண்ணார், நீ போராடு, நல்லா போராடு. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை அனுபவிப்பார். எதுக்குமா? கஷ்டத்துலையும் பாடுகளிலும் உபத்திரத்திலையும் வேதனைகளிலும் நிந்தனைகளையும் அவமானத்திலையும் ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? உங்களை ஆண்டவர் வளர்ப்பதற்காக, உங்களை ஆண்டவர் தேற்றுவதற்காக. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆண்டவரோட ஆசீர்வாதம் ஏன் இல்லை என்று சொன்னால், போராட்டி ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. போராட்டி ஜெபிங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் தேவ திட்டம் இல்லாமலே நம்ம ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம் ஏதோ தெரியாமலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியணும், இது தேவனுடைய சித்தம். இது தேவனுடைய சித்தத்தினால தான் நான் இருக்கிறேன். யாக்கோபு எப்படினாலும் பேர் மாற்றி கொண்டு அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தினால, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இல்லை. தேவன் ஆசீர்வதிப்பார், அதோடு கூட என்ன பண்ண மாட்டார், வேதனையை. ஆமென். ஆண்டோட ஆசீர்வாதம் அதாங்க. ஆண்டோட ஆசீர்வாதம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதோடு கூட என்ன கூட்ட மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர்த்துல ப்ராப்ளம் என்னென்னா, ஆசீர்வாதத்துக்காக அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது, அந்த ஜெபம் பண்ணலாம், இந்த ஜெபம் பண்ணலாம். நோ, தேவ சமூகத்தில் நீங்கள் தனிமையாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய கதவை என்ன பண்ணிக்கோ, மூடிக்கோ. மூடிட்டு என்ன பண்ணு, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீ என்ன பண்ணு, ஜபம் பண்ணு. அப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம், அந்த ஜபம் தான் கேட்கப்படும். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்று சொன்னால், ரைட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு கூட ஒரு இன்டிமெசி ரிலேஷன்ஷிப். அது இருக்கும் பொழுது அற்புதம் தானாக நடக்கும். யாக்கோபு ஜெபித்த பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்குள்ளே த பவர் ஆஃப் காட் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. நம்பர் 1. நம்பர் 2 என்னவென்று சொன்னால், தயவு வர ஆரம்பித்தது. ஃபேவர், அவனுக்குள்ள ஒரு ஃபேவர் வர ஆரம்பித்தது. முதலாவது பவர் ஆஃப் காட், நம்பர் 2 ஃபேவர் ஆஃப் மென். தேவனுடைய வல்லமை, மனுஷ சொல்லுங்களேன், மனுஷ இது வேணும். இது ரெண்டும் அவன்கிட்ட இல்லை. இதுக்காக தான் ஆண்டவர் சமூகத்தில் போக ஆரம்பித்தான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை, என்ன வாழ்க்கையில் நிறைய பிளான்களை ஆண்டவர் வச்சிருப்பார். பட் யூ மஸ்ட்
ஐடென்டிஃபை த பிளான்ஸ். இந்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விரஸ்டில் என்ன பண்ணான்னா ஆண்டவர் கூட போராடினான். ஆங்கிலத்தில் விரஸ்டில் இருக்கும் மல்யுத்தம் என்று சொல்வார்கள். இவன் ஜெயிப்பான், அப்புறம் அவன் ஜெயிப்பான், இவன் ஜெயிப்பான். எப்படி பாருங்களேன், ஒரு தேவதூதன்ட்ட போய் சண்டை போடணுன்னா எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கணும் யாக்கோபுக்கு. அந்த துணிச்சல் தான் உங்களுக்கு வேணும். உங்கள் வியாதி மேலே நீங்கள் சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் உங்கள் வியாதியை கர்த்தர் நீக்கி போடுவார். உங்கள் பலவீனத்தில், உங்கள் அடிக்ஷனில் ஆண்டவருக்காக போராடி ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஜெபங்கள் கேட்கப்படும். தேவனோடு மனுஷனோடும் கூட போராட ஆரம்பித்தான். யார்? யாக்கோபு. ஆண்டவரோட சும்மா விட்டாரா? இந்த எதிர்பார்க்கிறார், அவனை ஜெயிக்க விடுவார் வேணும்னுக்கே. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில வேலையை நம்மளை அப்படியே தவிக்க விட்டுருவார். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 8 கால் பூச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கும், அப்புறம் பாதியில் வந்து அப்படியே நிற்கும். அது மாதிரி தான் நம்ம இருப்போம். சில நேரத்தில் யாருமே உதவிக்கு இல்லை, அப்படியே கீழே கிடக்கும். அப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க. யாக்கோபு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அண்ணன்ட்டேருந்து வந்து ஆசீர்வாதம்லாம் நிற்கலை, அப்பாட்டேருந்து வந்து ஆசீர்வாதம்லாம் நிற்கலை. ஆனால் யார்கிட்டருந்து ஆசீர்வாதம் வேணும்? நிறைய பேர் என்ன தெரியுமா, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, மற்ற ஆசீர்வாதம்லாம் இருக்குது, இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. தேவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போய் சேர்க்கும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, அவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணும். சங்கீதம் 18:5 எடுத்து வாசிக்கலாம். பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை நோக்கி கூப்பிட்டு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உண்டான நெருக்கத்திலே யாரை தான் நோக்கி? சித்தப்பாவை நோக்கி கூப்பிடக்கூடாது, பெரியப்பாவை நோக்கி கூப்பிடக்கூடாது. அப்படியா அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறமேல் யார் இருக்காள்? பங்காளிங்களாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் நோக்கி கூப்பிடாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமே, இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் வேண்டுதலை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க கூப்பிடுற சத்தம் அவர்கிட்ட வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமா வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னன்னா, நிச்சயம் இல்லை, ஜெபிக்கிறோம், வருமா வராதா, வருமா வராதா, வராது. வரும்னு நினச்சிங்கன்னா வரும். ஆமாம், அதை விட்டுவிட்டு நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் பார்த்து எதாவது செஞ்சால் செய்யட்டும், அவர் பார்த்து ஏதாவது போட்டார், பிச்சை போட்டால் போட்டோம், இல்லை அவர் சித்தத்தின்படி நடக்கட்டும்னா அவர் சித்தத்தின்படி செஞ்சுட்டு போயிடுவார். ஆண்டவர் எனக்கு இது வேணும்னு சொன்னால் ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன். இருக்கீங்களா? ஆமாம், பாருங்களேன், எனக்கு இது தான் வேணும், எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் வேணும், இந்த மாதிரி பேண்ட்டு தான் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும், இந்த மாதிரி நெக்லஸ் தான் வேணும், இந்த மாதிரி செயின் தான் எனக்கு வேணும். கேட்குறப்ப ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சேக்கப் ரெக்கக்னைஸ், அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். இந்த ஏஞ்சலால் முடியாத, ஏஞ்சல்னால் அது யாருன்னா ஆண்டவர் தான், அது அர்த்தம். கர்த்தருடைய தூதனானவர்னு போட்டிருக்கும். இவட்ட கேட்டால் நமக்கு நிச்சயம் என்ன வேணும்? கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டேன், நீ ஆசீர்வதித்தால் ஒழிய ஒன்று விட மாட்டேன். அந்த ஜெபத்தை பண்ணி பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மெதுவாக ஜெபம் பண்ணிக்கலாம், வாய்க்குள்ளே ஜெபம் பண்ணிக்கலாம், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கலாம், நடந்து போகிறப்ப ஜெபம் பண்ணிக்கலாம், பஸ்ஸில் போகிறப்ப ஜெபம் பண்ணிக்கலாம், பைக்கில் போகிறப்ப ஜெபம் பண்ணிக்கலாம், காரில் போகிறப்ப ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இது நன்மையாக கொடுங்க, ஆண்டவரே கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். நம்ம இப்படின்னா கேட்டிருக்கோம், ஜெபத்தில் வச்சுருக்கேன், அதை வச்சுருந்தா வச்ச மாதிரி தான் இருக்கும், அடகு வச்ச மாதிரி வச்சுருக்காதீங்க. ஜெபத்தில் பேசுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே, நான் நீங்கள் பேசுகிற தேவன். யாக்கோபு புரிஞ்சிட்டான், போராடினா தாண்டா நமக்கு வெற்றி, இல்லைன்னா நமக்கு வெற்றி இல்லை. ஜெபித்தா தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், இல்லைன்னா என் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் என்ன பண்ண வேணும்? ஜெபித்து தான் ஆகணுங்க. உபாச ஜெபமாக இருங்க, ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிங்கன்னா ஜெபித்து பாருங்க, கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். யாக்கோபுன்ற பேருக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. பைபிள் நிறைய இடத்துல யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இருக்கு. எப்போ தெரியுமா? அவன் பேர் மாறின பிறகு தான் ஆண்டவராக இந்த யாக்கோப் பேரை ஆண்டவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு டிசீவர், அவன் ஏமாத்துக்கிறவன். மனுஷ தயவு எனக்கு வேணும், இந்த உலகத்தில் மனுஷ தயவு வேணுங்க நிச்சயமாக. மனுஷ தயவு தேவ கிருபை ஒரே ஒருத்தர் தான் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவோட இருந்துச்சு. லூக்கா 2:52 சொல்லிக்கிறது,
ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் இம்பார்ட்டன்ட். மனுஷ தயவு தேவ கிருபை. சொல்லுங்களேன், மனுஷ தயவு தேவ, சொல்லுங்க, மனுஷ தயவு, ஆமென், தேவ, ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறது காரணம் என்னன்னா, மனுஷ தயவு எனக்கு அதிகமாக வேணும் ஆண்டவரே. 26 படிங்களேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன பண்ண மாட்டேன். ஏன் ஆண்டவர் கேட்டனே கொடுத்துருக்க வேண்டியது தானே. சில காரியங்கள் நமக்கு தாமதமாக வரலாம், சில காரியங்கள் நமக்கு லேட்டாக இருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு தடை கற்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு நற்செய்தி, நீங்கள் போராடி ஜெபித்தீங்கன்னா நீங்கள் எதை கேட்டீங்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எவைகளை கேட்குறீங்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்கவே இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேளுங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். இப்போதான் கேட்குறாரு, ஒரு பேர் என்ன, உன் பேர் என்ன. என் பேர் அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் ஏன் அப்படி கேட்டார்னா, இவன் 2 முறை ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணான்னா, ஈசாக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஈசாக்கு அவங்க அப்பா, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான் ஏசா. அப்பயும் அவருக்கு சந்தேகம் வருது. கை கால்லாம் ரோமங்கள்லாம் உனக்கு இருக்கு, பார்த்தா ஏசா மாதிரி இருக்கு, ஏசாவுக்கு தான் இருக்கும். ஆனால் குரல் வந்து ஏசா மாதிரி இல்லை, யாக்கோப் மாதிரி இருக்கு. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார், என்னன்னா உன் பெயர் என்ன கேட்டார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். உன் பெயர் என்ன? இந்த இடத்துல ஆண்டவர் திருப்பி கேட்பார், உன் பெயர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா? உன் பெயர் என்ன? எந்த தவறு நம்ம செஞ்சோமோ அதே தவறு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். பேதுருவிட்ட கேட்கிறார், இவர் தெரியுமா உனக்கு, இயேசு கிறிஸ்து தெரியுமா? எனக்கு தெரியாது. சபிக்க ஆரம்பிச்சான். எத்தனை முறை சபிக்க ஆரம்பிச்சான் பேதுரு? எத்தனை முறைங்க? இந்த 3 முறையும் ஆண்டவர் திருப்பி உன்னை கூப்பிட்டுப்பார். பேதுரு, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு கூறுறாயா, நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நம்ம நேசிக்கிறேன். 3 முறை கேட்பார். அந்த 3 முறையும் மறுதளிச்சான். அந்த 3 முறையும் ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கும் ஆண்டவராகிய தேவன் திருப்பி கொண்டு வந்து உங்கள் கண் முன்னே நிறுத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதங்களாக இருக்குது, ஆனால் பேரில் தான் ப்ராப்ளம். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், என் பேர் யாக்கோபு. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், ஆமென், இஸ்ரவேல்னா தேவ பிரபு. இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவ பிரபு. உன்னுடைய பேரையே ஆண்டவர் மாற்றி வச்சிருவார். உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி வச்சிருவார். உங்கள் வேலையை ஆண்டவர் மாற்றி அதிகமான சம்பளத்தை கொடுக்கும் இடத்துல கொண்டு வந்து வைப்பார். உங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் மனமாற்றங்கள் அடைய ஆரம்பிக்கும். தெர் மஸ்ட் பி அ ட்ரான்ஸ்ஃபார்ம். அதுக்கப்புறம் அவன் மைண்டே சேஞ்ச் ஆச்சுங்க. இந்த பேர், உன்னுடைய பேர் யாக்கோபு இல்லை, உன் பேர் என்னம்மா? என் பேர் என்னம்மா? இஸ்ரவேல். கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இஸ்ரவேல் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படித்தான் உன் பேர் இருக்கும். இனி எத்தனை பேர் இருக்காது. இனி உன் பேர் கடகாரன் இருக்காது. இனி இந்த பேர் பொய்க்காரன், அடிக்ஷன் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளை, நீதிமான் எனப்படும். நம்புற ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க பேரானவர் மாற்ற போற. நீ யார் தெரியுமா? நீதிமான். நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ரோமர் 8:15 சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறபடினால் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்னும் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர
புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு என்ற பெயர் இல்ல, இஸ்ரவேல். தேவ பிரபு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருங்க. ஹல்லேலூயா. எல்லா கதவுகளும் திறக்க போகிறது. என்னென்ன கதவுகள் மூடி இருக்கோ எல்லா கதவையும் ஆண்டவராக தேவன் திறக்க போகிறார். ஏன்னா நீ யாக்கோபு அல்ல, யாக்கோபு இஸ்ரவேல். ரெண்டத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். யாக்கோபும் சொல்லுவார், இஸ்ரவேலையும் சொல்லுவார். ஏன்னா யாக்கோபா இருந்தவன் தான் யாரா மாறிட்டான்? இஸ்ரவேலா மாட்டான். ஒருவேளை நம்ம கூட யாக்கோபா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம யாக்கோபுன்ற பேரில் குணத்தில் இல்லை, இப்போ நம்ம இஸ்ரவேல்ன்ற பேரில் இருக்கிறோம். ஆமேன். தேவனுடைய பிரபு, பிரின்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த பேரை கேட்ட உடனே டிஃப்ரெண்ட் நேச்சர் அவனுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சு. அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயம் போயிடுச்சு, இந்த திகில் போயிடுச்சு. அண்ணனை மீட் பண்ணலாம் முடிவு எடுத்துட்டான். எல்லாம் சந்தோஷமாக மீட் பண்ணலாம். ஃப்யூச்சரை குறித்த பயம் போச்சு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக போராடுவார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேரோட உள்ளங்களில் இல்லங்களில் இன்னும் ஆண்டவரை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு நற்செய்தி. உங்கள் பேரை ஆண்டவர் மாற்ற இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பேர் லிட்டரலாக மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசு உங்களுக்கு பேரை வச்சுருப்பான். இவன் என்னுடைய மண்ணு. அதான் ஆண்டவர் பிடுங்கி ஆண்டோட பிள்ளை என்று, அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை ஆண்டவராக தேவன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பிசாசு சொல்லுவான், இல்லை நீ பாவம் செஞ்ச. இல்லை, இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானதை பேசுது இயேசுவின் ரத்தம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்க பேர் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நீங்க யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. So there is issue of the ஏசாவோட இந்த இஷ்யூ, அந்த பயம் அவனை விட்டு போயிடுச்சு. அவன் கொல்லுவான்னு நினச்சான், அவன் விட்டு போயிடுச்சு. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு தெரியுமா? பவர் வித் காட். அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை. பிசாசு வச்சுருந்தான், அவ்வளோதான். இவன் நரகத்துக்கு போக வேண்டிய இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவை நம்பினால, இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவினதால நீ யாரோட பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவோட பிள்ளைகள். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்கள் என்ன செய்யாது, வாய்க்காதே போ. அன்னைக்கு ஒருத்தன் போராடினாங்க, சந்ததி முழுதும் ஆசீர்வாதம் மாற்றிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபு மாத்திரம் போராடனா இந்த 12 கோத்திரங்கள் சாபத்தில் இருந்திருக்கும். அன்னைக்கு நினச்சேன், என்னால் என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும், என்னால் என் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும், என்னால் இந்த திருச்சபை ஆஸ்வதிக்கப்படணும், என்னால் ரட்சிக்கப்படாத ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். தீர்மானிங்க. ஆண்டவர் சமூகத்தை தீர்மானிங்க. ஆண்டவரே, என்னை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னால் ஆண்டவரே யாரும் சாபத்தை சுமக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம என்ன சாபம் எடுத்து வச்சிருக்கோமோ இன்னைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னால் என் சந்ததி சாபத்துக்குள்ளே நுழையக்கூடாது, ஐஸ்வர்யத்துக்குள்ளே நுழைய வேண்டும், சமாதானத்துக்குள்ளே நுழைய வேண்டும், சந்தோஷத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. ஒரு எழுத்து கூட பலிக்கக்கூடாதுங்க, பிசாசோட எழுத்து. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சுகத்தை கர்த்தர் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். He is going to give a medical miracle. சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை என் ஆண்டவராக தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ கடங்காரன்னு பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை மாற்றி போடுவார். ஆமென். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இல்லைன்னா இன்னைக்கு ஐஸ்வர்யம் வரும். ஏனென்று சொன்னால் யாக்கோபோட பேர் இஸ்ரவேல் என்று ஆக்கப்பட்டது போல உங்கள் பேர் கர்த்தருடைய பிள்ளைன்னு ஆக்கப்பட்டதுனால ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். உங்களை மாத்திரம் இல்லை, வசனம் சொல்லுகிறது, மை பைபிள் சேஸ், என்னுடைய வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர். பூமியில் எது சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, தேவனோட பிரசனத்தை சம்பாதி வச்சுட்டு போங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் கணம். உங்கள் பிள்ளைகள் வெகு தூரத்தில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும்,
அல்ல வெளி இடத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் சந்ததி மாத்திரம் ஆஸ்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி மாத்திரம் ஆஸ்வதிக்கப்படும். யாக்கோபு ஜெபித்தான், அதோட முடியல. அவன்லேருந்து 12 கோத்திரங்கள் வர ஆரம்பித்தது. அதில் ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு நாள் இரவு ஜெபம் அவன் வாழ்க்கையை அப்படியே மாறுதலாய் மாற்றி விட்டது. அவனோட வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. இனிமேல் அப்படி அவன் நடந்தானா? இல்லை, இனிமேல் அப்படி அவன் நடக்கலை. இனிமேல் ஏமாத்தினாங்க. அண்ணனோடு கூட என்ன பண்ணான்? நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவனுக்கு நல்ல காணிக்கையெல்லாம் எல்லாம் கொடுத்தான். அவன் சொல்லுவான், எதுக்கு எனக்கு எல்லாம் வேணாம், எனக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது. ஆனாலும் யாக்கோபு என்ன பண்ணுவான்? காணிக்கை கொண்டு வந்து யார் கொடுப்பான்? தான் அண்ணன் கொடுக்க ஆரம்பிப்பான். இப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டான பிறகு மற்றவர்களை ஆசீர்வதிக்க அது உங்களை என்னையும் அது ஏவப்படும். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டுப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பொழுது உங்களால் பல பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனம், நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தா உங்கள் கண்ணீருக்கு பதில்கள் உண்டு. ஆமென். அவைகள் எல்லாம் கணக்கில் இருக்கிறது. அவர் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகாது. சேஞ்ச் யுவர் நேம். பிசாசு உங்களுக்கு வச்சுருப்பான், இல்லை நீ என்னத்தை ஜோம் பண்ணி என்ன தாவப்படுற? ஜோம் பண்ணி மாற்ற முடியுமா? யாக்கோபு மாற்றினான், தலையெழுத்தே மாற்றினான். யாபேஸ் மாற்றினான், அவனோட தலையெழுத்தை மாற்றினான். மோசே குலகாரன், எப்போ அக்கினி ஜுவாலையை பார்த்தானோ ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டவரனே அவன் மாறிப்போனான். கர்த்தர் உங்களையும் மாற்றுவார், உங்களையும் ஆண்டவர் மாற்றுவார், என்னையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சேஞ்ச் பண்ணுவார். நம்புறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிறது அவங்க எனக்காக ஜெபிப்பாங்க. அந்த ஊழியக்கார் ஜெபிப்பார், இவர் ஜெபிப்பார், அவர் ஜெபிப்பார். நீங்கள் ஜெபிச்சிங்களா? நீங்கள் தனிமையாக நின்று ஜெபித்து பாருங்கள், உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபித்த ஆண்டவர் என்ன செய்வார்? நான் ஜெபித்த ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுங்களேன். கேட்பார். சொல்லுங்க, கேட்பார். எனக்கு மாற்றம் வேண்டும். மார்ச் மாதம் கணக்கு முடிக்கிற மாதம், அக்கௌண்ட் இயர் மார்ச் 31 புது கணக்கு போடுவாங்க. எப்போனா ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம கணக்கு முடிக்க போகிறோம். இந்த மார்ச்சில், இந்த வருகிற மார்ச்சில் கணக்கு முடிக்க போகிறோம். ஏப்ரல் 1லேருந்து ஆண்டவர் அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்த போகிறார். ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, இப்பயே கர்த்தர் மாற்ற போகிறார். கணக்கு முடிச்சு டேலி பண்ணி நோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அள்ளி 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 கொடுத்துருப்பார். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, டேலி பண்ணவே முடியாது. ஆமென். சும்மா போய் ஒரு 2 மீன் பிடிச்சிட்டு வந்தான் நான் பேதுரு இல்லை, வலைய வீச ஆரம்பித்தான். வலை கிளியத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமாம், 1-2 மீனை போட்டு சாப்பிட்றா அப்படின்னு கொடுக்கல. அவனால் வலை கிழிஞ்சு போக அளவுக்கு கர்த்தர் கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த இயரில் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஸோ 2024 கர்த்தர் வலை கிளியத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க பேரை கர்த்தர் ஆண்டவர் மாற்ற போகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ யாருன்னா தேவ பிரபு. யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பிசாசு வச்சிருப்பான், அவ்வளோதான் அலங்கோலமாக்கியிருப்பான். சில பேரை பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்க அந்த தேஜஸ்லாம் போயிருக்குங்க, அலங்கோலமாக இருக்கும். நீ ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, தேவ பிரசனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அபிஷேகத்தை உண்டாக்கி கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய வல்லமையில எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? தேவனுடைய பிரசனம் உங்களுக்கு இருக்கும். எனக்கு தேவை தேவனுடைய வல்லமை. 2வது மனுஷ தயவு. சொல்லுங்களேன், தேவனுடைய மனுஷ, தேவனுடைய மனுஷ. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டான். அப்பாட்டந்து வந்த ஆசீர்வாதம் நிற்கலை, அண்ணன்ட்டு வந்த ஆசீர்வாதம் நிற்கலை. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பாரம் இருக்குது. 2 பரிவாரங்களோடு கூட வந்தான். ஆனால் எல்லாத்தையும் என்ன படுத்திட்டானா, அக்கறைப்படுத்திட்டான். வேண்டாத காரியங்களெல்லாம் நீங்களும் நானும் அக்கறைப்படுத்தி விடுங்க. அதை தனியாக வச்சிருங்க. வச்சுட்டு ஆண்டவரோடு கூட தனிமையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். அவன் பேரில் ஒரு நாடே உருவாச்சுங்க. ஒரு ராத்திரி ஜெபம் ஒரு தேசத்தை உருவாக்கிச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த இரவு கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தின் இரவாய் கர்த்தர் மாற்றிப்படுவார். ஆண்டவர் சொந்த வீடு மாத்திரம் கொடுப்பார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. சொந்த வாகனத்தை கொடுப்பார்.
ஆட்டோவில் வந்தீங்கல்ல, ஆட்டோவில் வரவங்களாம் ஆண்டவர் காரில் வரும்படி செய்வார். அவர் கொஞ்சம் கொடுக்க மாட்டார். 5 அப்பம் 2 மீன் எடுத்தார். எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? ஆமாம், ஆண்கள் மட்டும், புருஷர் மாத்திரம். அப்போ பெண்கள் சேர்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணாங்களாம், எவ்வளோ வந்துச்சு மீதி? எவ்வளோ வந்துச்சு மீதி? ஆண்டவர் வலிச்சு விட்டுருக்கலாம்ல, எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு பெட்டி தூக்கிட்டு போங்கடான்னு இருக்கலாம்ல. மீதி எடுக்கணுங்க. இந்த மாதம் மீதி எடுக்கணும். இந்த மாதம் மீதி எடுக்கணும். வர மாதம் மீதி எடுக்கணும். ஒவ்வொரு மாதம் மீதி எடுக்கணும். கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல கர்த்தர் உங்களையும் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்வார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, யாக்கோபு நினச்சி பார்க்கல அவனோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நினச்சி பார்க்கல. ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்ன, இனி இவன் பேர் யாக்கோபு இல்லை, இனி இஸ்ரவேல். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஒன்றிலிருந்து புறப்படும். உங்களிலிருந்து தேசம் புறப்படும். உங்களிலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். உங்களிலிருந்து தேவட வல்லமை புறப்படும். உங்களிலிருந்து தேவ ஆசீர்வாதம் புறப்படும். உங்களிலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் புறப்படும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க மாத்திரம் தனிமையில நின்று ஜெபித்து பாருங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் சுகப்படுத்துவார். வியாதி, கேன்சர் இயேசு நாமத்தினால விலகி போகும். பலவீனங்கள், சுகவீனங்கள், தைராய்டு இயேசு நாமத்தினாலே பரிபூர்ண சுகமும் பலமும் ஆரோக்கியம் உண்டு பண்ணு கொடுப்பார். ஹார்ட் டிசீஸ் இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே நான் ஒருபொழுதும் சோர்ந்து போக மாட்டேன். நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். ஹல்லேலூயா. உங்களை தூரத்தை பார்த்தானே தெரிஞ்சுங்க, அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி. அவங்கள குடும்பத்தை பார்க்குறப்ப சொல்லணும், அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதி. நீ போப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பல. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை என்னமா முகமுகமா. அது வரைக்கும் பாருங்க, முன்னாடியே தேவனா அவன் போராட்டி இருக்க மாட்டான். யாரோ ஒரு தேவதூதன் வந்திருக்கான் போல் இருக்கு, தேவனோடு போராடுறான். ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் எப்படி செய்தான் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து ஆண்டவர் கூட எப்பவும் முழுக்குள்ளே பேசிக்கொண்டே இருங்க. ஆவியானவர்களுடைய அசப்போட மட்டர் என்று சொன்னால் முணுமுணுத்துட்டே இருக்கணும். கர்த்தர் என்னை கீழாகாமல் மேலாக்குவார், வாழாகாமல் தலையாக்குவார். கர்த்தர் நான் வருகையில் ஆஸ்வதிப்பார், போகையில் ஆஸ்வதிப்பார். நான் செய்கிற காரியத்தில் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இருக்க ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்த ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள மனுஷ தயவு வர ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனோடு மனுஷோடும் போராடினபடியினாலே ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் இந்த வார்த்தை கேட்குற உங்களை இங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபுன்ற பேர் எப்படியா மாறிச்சு? இஸ்ரவேலாக மாறிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தர் உங்கள் பேரையை பிசா சொல்வான், நீ நீ பாவி, நீ என்ன பண்ணுவ, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன், நீ முரட்டாட்டவன், நீ கோபக்காரன், நீ குடிகாரன், அது இதுன்னு பிசாசு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அப்பாட்ட மாத்திரம் வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா உங்கள் எல்லா இன்குட்டிஸையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் ஆண்டவர் நீக்கிப்படுவார். திருப்பி உங்களை எடுத்து ஆண்டவர் நடத்துவார். யாக்கோபா அதுக்கு மேலே தான் அவனுடைய ஆசீர்வாதமே தொடங்க ஆரம்பித்தது. 12 கோத்திரங்கள் யாக்கோபு மூலமாய் வர ஆரம்பித்தது. அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் சொன்னேன் நான், யூதா கோத்திரம் என்று சொல்லி. ஆகவே சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் பெரியவர், சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் மாறணுங்க. சொல்லுங்கள், நான் மாறணும். சொல்லுங்கள், நான் மாறணும். நிறைய ஆத்மாக்களை கூட்டி வரணும். ஆமென். நிறைய பேர்த்துக்கு விடுதலை வாங்கி தரத்துக்கான கூட்டிகிட்டு வரணும். அநேக குடும்பங்களை நான் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும். சொல்லி பாருங்கள், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா. உங்களுக்குள்ள ஆசை இருந்தால் தாங்க நடக்கும். இந்த ஆசை இல்லைன்னா நடக்கவே நடக்காது.
ஆகவே தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, இந்த செய்திகள் மூலமாக கர்த்தர் எங்களை வழி நடத்தி பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே, மகிமையான ஜீவனுள்ள பிரச்சனை எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் தனித்திருந்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாருங்க. தடைகளை எல்லாம் உடைத்து போடுங்க சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே, எங்கள் இஸ்ரவேலாக எங்களை மாற்றும்படியாகவும், தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஜனமாக ஆண்டவரே, தேவ சேனையாக எங்களை மாற்றும்படிக்கு இந்த திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்காக கோடான் கோடி நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்காரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள திருநாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல இயேசுவாமி. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்